இதான் என்ட்ரன்ஸில் சிவபெருமான் இருக்காரு. அவரை வணங்கிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம். அந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு அம்மன் வனதுர்க்கை அம்மன் கோயில் இருக்கு. இது சிவபெருமான். மக்களே நல்லா தெம்பாக நல்லா சாப்பிட்டுட்டு வீரபத்திரரோட அருளோட நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நடந்து படிக்கற்கள் இதுவரை தர வழியாக நம்ம நடந்து வந்தோம், காட்டு வழி பயணமாக. இனிமேட்டு படிக்கற்களை நெருங்கி நடக்க போகிறோங்க. இங்கேருந்து அவங்களுக்கு மலை மீது ஏறத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதை பார்ப்போம். இதை முன்னாடி போகிற பார்த்தீங்களா, முன்னாடி போகிறவங்க தான் எங்கள் அண்ணன். இவங்க தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. இவங்க தான் நிறைய டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கூட நம்ம பயணத்தை தொடருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வர அந்த பாதம் பார்த்தீங்களா, நம்ம கணக்கு தூரத்தில் தெரியுதுப்பாங்க. அந்த பாதத்தை தொட்டு வணங்கிட்டு சிவபெருமான் பாதங்க அங்கே நின்று தொட்டு வணங்கிட்டு அங்கேருந்து நம்ம மலை வழியாக நம்ம மேலே போகிற பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன அந்த தரைவழி காட்டு பயணத்தை நம்ம முடிச்சிட்டோம். அதை படிக்கற்கள் வழியாக போக போகிறோம். அந்த படிக்கற்கள் வழியாக ஏறது தான் இப்போ நான் காட்ட போகிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை படிக்கற்கள் இருக்குன்னா 1200 படிக்கற்கள் இருக்குங்கிறாங்க. நம்ம குரூப் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு. நல்ல ஒரு இயற்கை காட்சி, சுற்றி ஒரு பச்சை நிறம் சூழ்ந்து நடுவில் நாங்கள் படிக்கட்டில் ஒரு வேற ஃபீலுங்க, சான்ஸே இல்லை. அதே போல் காற்றும் நல்லா ஜில்லுன்னு ஒரு மாதிரி இயற்கையோட வாசம், இது போல் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இயற்கையோட அழகே அழகுதான். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வீடியோவில் எந்த அளவுக்கு ஃபீல் உணர முடியுதுன்னு தெரியல, நாங்கள் கண்டிப்பாக நல்லாவே உணர்றோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். வெற்றிகரமாக இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். 150 படி தாண்டிட்டோம். சக்ஸஸ். இன்னும் கொஞ்சம் போய் எங்கள் அப்பா சிவபெருமானை பார்க்க போகிறோம். போகலாமா? நானும் ஒரு படியாட்டுக்குள்ள வந்திருக்கோம். அது எவ்வளோ என்னங்கிறது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும் மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே மார்க் பண்ண இருக்குது, அலைஞ்சிட்ருக்கு. 1200 படிக்கட்டுகள் இருக்குங்கிற மாதிரி கணக்கு சொல்கிறாங்க. நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம படிக்கட்டு வழியாக மொதல் பயணத்தை முடிப்போம். மக்களே இப்போ பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட்டு ஓரளவுக்கு படிக்கட்டு வந்துட்டோம். தாண்டோன்னு இந்த ஒரு சூப்பரான வியூ பாருங்கள். டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு சாமி கோயில் வாங்க மலை மேலே இருக்குது, அதையும் பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம குறிப்பிட்ட தூரம் படிக்கட்டை ஏறி வந்துட்டோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு கோயிலை பார்க்க போகிறோம், சாமியை. சாரிங்க, இந்த சாமி பேர் என்னன்னு தெரியல. சிவன் பார்வதினால 2 பேர் இருக்காங்க. இந்த கோயிலில் இந்த இடத்துல என்ன விசேஷம்னா, இங்கே ரொம்ப வேண்டிக்கிட்டு திருமணம் ஆகாதவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அதுபோல் சொந்த வீடு கட்டுறோம், இந்த மாதிரி மனசில் கனவு வச்சுக்கோங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சு இந்த இடத்துல நிறைவேற்றத்துக்காக திரும்ப அந்த வேண்டுதல் நிறைவேச்சுன்னா செஞ்சுட்டு போவாங்க. திருமணம் ஆகாதவங்க அந்த மரத்தில் துணியும் இந்த மாதிரி கயிறு வாங்கி கட்டுறதும், அதே போல் வீடு மனை கட்டுறவங்க, புது வீடு கட்டுறவங்க கல் அடிக்கி இந்த மாதிரி அவங்களோட வழிபாட்டோட முறைப்படி செஞ்சுட்டு அவங்களோட வேண்டுதலை தீர்த்துப்பாங்க. மக்களே ஒரு வழியாக படிக்கற்கள் முடிச்சாச்சுங்க. நம்ம இங்கே இருந்தாங்க பாறை வழி பயணம், கடுமையான கற்கள் நிறைந்த பயணங்க. பாறையும் கல்லுமா இருக்கும் இந்த பயணம் ஃபுல்லாகவே. இதுவரை ஏதோ ஒரு விதத்தில் தரை வழியாக முடித்தோம், படிக்கட்டெலாம் முடித்தோம். இனிமேட்டு எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. இதுலேருந்து கரடு முரடாக ஒரு மாதிரி பாறையும் கல்லுமா தாங்க இருக்கும். அதை நம்ம எவ்வளோ சேஃப்டியாக ஏற முடியுமோ நம்ம கவனமாக பார்த்து ஏறணுங்க. இன்னொன்று பெரிய ரிக்வெஸ்ட்டு என்னென்னா, எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் நாங்கள் கடந்து வந்த வரையுமே ஒரு 10% கூட இல்லைங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரீங்க, சப்போஸ் அவங்க விருப்பத்துக்காக வேண்டுதல் வைக்கணுங்கன்னா ரொம்ப கவனமாக யோசிச்சுட்டு கூப்பிட்டுவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ கடுமையான பாதைகள்லாம் அவ்வளோ கடுமையாக இருக்கும். ஸோ தயவுசெய்து ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், அப்படியே வேண்டியிருந்தாலும் நீங்கள் பார்த்து வேண்டுங்க. இனிமேல் குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க நம்மளுக்காக. ஸோ அதை என்னுடைய ஒரு சின்ன ஒரு அன்பாக சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பங்க. சரி வாங்க பார்ப்போம். பாதை இது தாங்க, கரடு முரடாக இருக்கும். இதே போல் தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே
பாறையாக தான் இருக்கும். படிக்கட்டுகள்லாம் முடிஞ்சிச்சு. இதில் நம்மளோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கலாம்.